குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். என்ன வீடியோ போடுறேன்னா, ராகியில் இடியாப்பம் செய்கிறேன், வெஜிடபிள்ஸு ஸ்டூ செய்கிறேன். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். டெய்லி கோதுமை தோசை, ராகி தோசை சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இடியாப்ப மாவு, அதாவது புழுங்கல் அரிசியில் நம்ம தயார் பண்ணுறது. 1 டம்ளர் ராகி மாவும் 1/2 டம்ளர் புழுங்கரிசி இடியாப்ப மாவு போட்டிருக்கேன். அப்புறம் காய்கறி எல்லாமே நறுக்கியிருக்கேன். 4 பீன்ஸ் நைஸாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கேரட்டு தோல் சீவி நைஸாக நறுக்கியிருக்கேன். 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி. 1 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 1 தக்காளி நறுக்கியிருக்கேன். இது எல்லாமே நம்ம காலிஃப்ளவர் வேறு என்ன காய் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பொடியாக நறுக்கியிருக்கிறதுனால நம்ம லேசாக வதக்கும் போதே எல்லாமே வெந்துடும். இப்போ நான் இடியாப்பம் மாவு பிசைகிறதுக்கு தண்ணி சூடு பண்ண போகிறேன். கெட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன். இது சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு பிசைய ஆரம்பிப்போம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கெட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு மாவுலேருந்து தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைவோம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால மாவு கரண்டி போட்டு தான் பிசையணும். பிகினர்ஸ்லாம் நல்லா கவனமாக பார்த்து பண்ணுங்கள். நல்ல சூடான தண்ணியில் மாவு போட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதாக ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா இடியாப்பம் செய்ய முடியாது. இடியாப்பம் மாவு பக்குவத்தில் நல்லா திக்காக கெட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்பப்போ பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இடியாப்பம் பக்குவத்தில் நான் எல்லாமே உருட்டி பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஸ்டூவுக்கு வெசல் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் பட்டை, இலை எல்லாமே போட்டு பொரிய விட்டுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியவும் பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கி கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ நைஸாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நைஸாக நறுக்கின பீன்ஸ் போட்டுடலாம். பீன்ஸையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நைஸாக நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். உருளைக்கிழங்கு சிறிது நேரம் வதங்கினோன்னே கேரட்டு, பட்டாணி 2யுமே ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கினோன்னே உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டூவுக்கு தேங்காய் பால், பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். 2வது பால், 3வது பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பும் பச்சை மிளகாயும் காரத்துக்கும் ஸ்டூ லேசாக திக்காகிறதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பும் பச்சை மிளகா அரைச்சதை முதல்ல சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 2வது பால், 3வது பால் எடுத்ததையும் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ நமக்கு வதக்கும் போதே காயெல்லாம் வெந்துடும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசி பாலை சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பாலை சேர்த்துட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இடியாப்பம் மாவு பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இடியாப்பம் புளியறதுக்கு இட்லி பானை போட்டு அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இடியாப்பம் அச்சில் மாவு போட்டு இப்போ புளிய போகிறோம். ஒரு குழிக்கு ஒரு இடியாப்பம் மாதிரி இட்லியாக புளிஞ்சிருவோம். இந்த மாதிரியே நம்ம எல்லா குழியும் ஃபில் பண்ணிக்குவோம். ஒரு சுற்றினோன்னு எடுத்தால் தான் அது இலை போல் வரும். இப்போ நம்ம இந்த பக்கம் அது கொதிச்சிருச்சு. இப்போ பாலை ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு.
காய்கறி எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ இடியாப்பத்தை திறந்து பார்ப்போம். இடியாப்பமும் நல்லா அவிஞ்சிருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இடியாப்பத்தை. இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வச்சு தட்டில் வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இடியாப்பம் ஸ்டூ ரெடி. எல்லாருமே டேஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.